வதந்திகளை பரப்பி திருமண வரன்களை தடுக்கும் வயோதிகர்களை கண்டித்து நெல்லையில் முரட்டு சிங்கிள் பசங்க ஒட்டியிருக்கும் போஸ்டர் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கன்னி பசங்களின் சாபத்திற்கு ஆளாக்கியிருக்கக்கூடிய நபர்கள் யார்? அவர்களுக்கு விமோசனம் கிடைக்குமா? தங்களது வயிற்றெரிச்சலை வெளிப்படுத்த முடியாத முரட்டு சிங்கிள் பசங்க ஒட்டியுள்ள போஸ்டர் தான் நெல்லை பகுதியில் பேசுபொருளாகியுள்ளது. இளைஞர் ஒருவருக்கு திருமண நிச்சயதார்த்தம் நடைபெறுவதற்கு 2 நாட்களுக்கு முன்பு அவரின் கனவு கலைந்துள்ளது. எல்லாவற்றுக்கும் காரணம் ஒற்றை வதந்திதான். வீண் வதந்தியை பரப்பிய இருவரை சபித்து ஒட்டப்பட்டதுதான் இந்த போஸ்டர். இதற்கு யார் காரணம்? தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப இன்றைய இளைஞர்களின் எண்ணங்களும் சிந்தனைகளும் மாறுபட்டுள்ளன. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைத்தளங்களின் அசூர வளர்ச்சியால் ஒருவருக்கொருவர் அறிமுகமாகி நெருக்கமாவதன் இடைவெளி மிகவும் சுருங்கிவிட்டது. அதற்கு ஏற்ப 90s கிட்ஸின் காதல் என்பது முரடி படங்களை போன்று காதல் கடிதம் என்றில்லாமல் 2K கிட்ஸின் காதல் என்பது அம்பு விடுவது, ஹார்ட் எமோஜி மூலமே எளிதாக கைகூடி விடுகிறது. இதையும் கடந்து சிலர் மேட்ரிமோனி திருமண தகவல் மையத்தின் மூலம் தங்களது தேவதைகளை தேர்வு செய்து கொள்கின்றனர். இதனால் பெற்றோர் பலர் பையனுக்கு வரன் தேடுவது, ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு ஜோசியரை நாடிச் செல்ல தேவையில்லாமல் போகிறது. சில இளைஞர்கள் நண்பனின் கல்யாணத்திற்காக வைக்கப்படும் பேனரில் அடுத்த மாப்பிள்ளை நாங்கள்தான் எனவும் பயோடேட்டாவுடன் விளம்பரம் செய்யும் காட்சியும் அரங்கேறுகிறது. இதில் ஒன்று கூட வாய்க்கப்பெறாத 2K கிட்ஸ் சிலர் பெற்றோரே வரணமைத்து கொடுப்பார்கள் என்று முரட்டு சிங்கிளாகவே சுற்றி வருகின்றனர். ஒரு வழியாக கிடைத்த வரணும் வீண் வதந்தி பரப்புபவர்களால் கைகூடாமல் போய்விடுகிறது. இதேபோன்று திருமணத்தை வேண்டுமென்றே நிறுத்திய ஒரு சம்பவம் தான் நெல்லை அருகே உள்ள பொன்னாக்குடி பகுதியில் நிகழ்ந்துள்ளது. இந்த பகுதியில் இளைஞர் ஒருவருக்கு நீண்ட போராட்டத்திற்கு பின் திருமண யோகம் கூடி வந்துள்ளது. இதற்காக சந்தோஷத்தோடு நிச்சயதார்த்த பணியில் மாப்பிள்ளை வீட்டார் தீவிரமாக இறங்கிய போது பெண் வீட்டார் எந்த ஒரு காரணமும் கூறாமல் நிச்சயதார்த்தத்தை திடுதிப்பென நிறுத்தியுள்ளனர். இதனால் மனமுடைந்த இளைஞர் மற்றும் அவரின் நண்பர்களான முரட்டு சிங்கிள் பசங்க பொன்னாக்குடி பகுதியில் போஸ்டர் ஒன்றை ஒட்டியுள்ளனர். அதில் பொன்னாக்குடி ஊரில் திருமண வரன்களை தடை செய்பவர்களை வன்மையாக கண்டிக்கிறோம் என ஆதங்கம் தெரிவித்துள்ளனர். நீ எத்தனை வருஷம் நல்லா வாழ்ந்துருவ, உன் பிள்ளைக்கு இந்த மாதிரி வந்தா கல்யாணத்தை தடுக்க நினைக்கிறியே, புறம் பேசி தடுக்க நினைக்கிறியே என கூறி கன்னி பசங்க சாபம் பெற்றுள்ளனர். ஒருத்தனுக்கு நல்லது நடக்கிறத கெடுக்க நினைக்கிறியே, நல்லா இருப்பியா நீ என ஏகத்துக்கும் வசைபாடி தங்களது ஆற்றாமையை வெளிப்படுத்தி உள்ளனர். இறுதியில் சில நபர்களின் அடையாளம் தெரியும். அடுத்த போஸ்டரில் அவர்களின் புகைப்படம் வைக்கப்படும் என முரட்டு சிங்கிள் பசங்க போஸ்டர் அடித்து ஒட்டியுள்ளது நெல்லையில் பேசுபொருளாகியுள்ளது. திருமண போஸ்டர் ஒட்ட வேண்டிய வயதில் திருமணத்தை தடுப்பவர்களுக்கு எதிராக போஸ்டர் ஒட்ட வைத்துள்ள நபர்கள் யார் என்பதே பொன்னாக்குடியில் தற்பொழுது பேச்சாக உள்ளது. அந்த ஊரில் சில இளைஞர்கள் குறித்து தவறாக பேசி வரும் இருவர் அவர்களுக்கு கல்யாணம் கைகூடி விடாமல் முட்டுக்கட்டை போட்டு வருவதாக கூறப்படுகிறது. இளைஞர்களின் சாபத்திற்கு ஆளான இருவர் வீண் வதந்தியை பரப்பி பெண் வீட்டாரிடம் இல்லாததும் பொல்லாததும் சொல்லி இதற்கு முன்பு 10 பேரின் வரனை தடுத்ததாக கூறப்படுகிறது. இதுவே இளைஞர்கள் சாபம் விட்டு போஸ்டர் ஒட்ட காரணமாக அமைந்துள்ளது. போஸ்டர் ஒட்டிய இளைஞர்களின் திருமண தடை நீங்குமா? சாபம் விடப்பட்டவர்களுக்கு விமோசனம் கிடைக்குமா? பொறுத்திருந்து பார்க்கலாம்.